வணக்கம்மா. இன்றைக்கி சிக்கன் தொக்கு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு பட்டை வச்சுருக்கிறேன், கிராம்பு, அப்புறம் சோம்பு வச்சுருக்கிறேன், மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள், இந்த மிளகாத்தூள், உப்பு தேவையான அளவு உப்பு, கரம் மசாலா, வெங்காயம், தக்காளி, நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பெப்பர், வெங்காயம், நான் ஒரு 3/4 கிலோ சிக்கன் எடுத்து வச்சுருக்கிறேம்மா. இன்றைக்கி சிக்கன் தொக்கு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாங்கம்மா. பாருங்கம்மா, ஆயில் ஊற்றிருக்கிறேன், தேவையான ஆயில். கொஞ்சம் சோம்பு போட்டுக்கிறோம்மா. இது பொரிஞ்சு வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் வெங்காயத்தை போட்டுக்கணும். வெங்காயம் வதங்கட்டும். வெங்காயம் நல்லா பொன் வறுவலாக வருவிட்டேன். கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க, நல்லா வதங்கும். இதில் நல்லா வதங்கும். இந்த ஸ்டேஜில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கோங்கம்மா. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கோங்க. நல்லா எப்படி பொருள் வரையில் வரும். நல்லா வெங்காயம் பொருள் வரையில் வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் தக்காளி போட்டுக்கோங்க. தக்காளியும் நான் ஒரு பச்சை மிளகாய் போட்டுருக்கேன். பாருங்கம்மா, நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருந்த சிக்கனை போட்டுக்கோங்கம்மா. சிக்கனை போட்டு நல்லா அது கூட நல்லா கொஞ்சம் மஞ்சள்தூள் போட்டுக்கோங்கம்மா. சிக்கன் நல்லா வதங்கிடுச்சுமா. இந்த ஸ்டேஜில் நான் வீட்டில் அரைச்சி வச்ச மிளகாத்தூள் போட்டுக்கிறேம்மா. உங்களுக்கு உப்பு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்கம்மா. நான் கொஞ்சம் கரம் மசாலா போட்டுக்கிறேன். தண்ணி ஊற்றிங்கம்மா. ரொம்ப தண்ணி ஊற்றாதீங்க, அதுலேயே கொஞ்சம் இதுவாக இருக்கும் தண்ணி. ஸ்டேஜ் வரும்போது பெப்பர் போட்டு, காரத்துக்கு ஏற்ற மாதிரி பெப்பர் போட்டு நல்லா தொலை விட்டு ஒரு டம் போட்டுருங்கம்மா. ஒரு டம் போட்டால் சரியாயிடும்மா. சிக்கன் தொக்குக்கு இறக்க ஸ்டேஜில் இன்னும் கொத்தமல்லி தழையை போட்டு இறக்கிடுங்கம்மா. சிக்கன் தொக்கு, சுவையான சிக்கன் தொக்கு ரெடி ஆகிடுச்சு. ஆயிடுச்சுமா. இது தோசை, இட்லி, சாதம், ரசம், தயிர் சாதம் எல்லாத்துக்கும் வச்சு சாப்பிட்லாமா. சூப்பராக இருக்கும் சுவையான சிக்கன் தொக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கம்மா, ஷேர் பண்ணுங்கம்மா, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கம்மா, கமெண்ட் பண்ணுங்கம்மா. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்மா.